மூத்த பத்திரிகையாளர் திரு கி ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இன்னும் 6 மாத காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தேமுதிகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த ஒரு பொதுக்குழு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும்? தேமுதிகவினுடைய இப்போ உங்க பிரேமலதா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். என்றால் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப தற்போதைய கட்சிகள்ல யாரும் ஒரு பெண் ஒரு தலைமையில் இருக்கிறதுங்கிறது இவங்க தான் நினைக்கிறேன். இனியா பட் ஆனா இவங்க இந்த தலைமை பொறுப்புல இப்போ அதிகாரப்பூர்வமாக இப்போ வந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஈவன் 2011 பாத்தீங்கன்னா கூட அவங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக அந்த கட்சியினுடைய தலைமையோடு இருந்தாங்க. ஓகே. ஆனா இப்ப என்னன்னா இப்ப இவங்களுடைய சவால் கட்சி காலகட்டத்துல கடந்த 10-12 வருடங்கள்ல அதனுடைய வாக்கு வங்கி மிகவும் சரிந்து விட்டது. அதை எவ்வாறு சரி செய்ய போகிறார்கள்? அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? இதுதான் இப்ப இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சவால். ஓகே. இல்லாட்டா இந்த கட்சி இன்னும் கரைந்து கொண்டு அப்புறம் மாதிரி கரைஞ்சு போயிடுமா? ஸோ இப்ப இதை எப்படி சரி செய்ய போறாங்க? அந்த மாதிரியான அது பற்றியான அவங்க அப்கோர்ஸ் கருத்துக்கள்லாம் ரொம்ப இதுவா ஆணித்தரமாக சொல்கிறார்கள், தெளிவாக சொல்கிறார்கள். அதிலெல்லாம் நம்மளுக்கு அவங்களுடைய ஆர்டிகுலேஷன் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனா கட்சி பலமாக இல்லை. கட்சி ரொம்ப ரொம்ப பலவீனமாக வைத்தது. அதை எப்படி அவங்க திருப்பி கொண்டு வர போறாங்க? ஸோ அது திருப்பி கொண்டு வரும் பொழுதுதான் அது தமிழக அரசியலுக்கு அது ஒரு இதுவா இருக்குமே தவிர, அதாவது அந்த மாதிரி நீங்க ஒரு சரித்திரம் எந்த விதத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு கேட்குறீங்க. முக்கியத்துவம் இந்த கட்சியை மறுபடியும் அது ஒரு 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 முக்கிய நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை இவர்கள் செய்வார்களா? அதுக்கு திட்டமிட வைத்திருக்கிறார்களா? இதெல்லாம் நம்ம இப்போது வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பெருசா தெரியவில்லை. பட் ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்க ஏன்னா இப்போ ஒரு பெரிய தலைமைக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு ஒன்றும் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. பட் அது கட்சியை அவங்க மீட்டெடுத்தார்கள் என்றால் அப்போ அதுக்கு நீங்க ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த 2023 இந்த டிசம்பர் 14 அவங்க எடுத்த முடிவு ஒரு சரித்திர வாய்ப்பு மிக்கதுன்னு சொல்லலாம். தவிர தற்போதைய இருக்கிற நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு, தற்போதைய இருக்கிற நிலவரத்தை வைத்துக்கொண்டு நாம் ஒன்றும் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்ல முடியாது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது கட்சியின் ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட தற்பொழுது பலவீனமாக இருப்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கட்சியை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அப்படின்னா என்ன மாதிரி நடவடிக்கைகளை இந்த கட்சி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? குறிப்பாக கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல அல்லது ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த கொள்கை சார்ந்த திட்டங்கள்ல இவர்கள் என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஆற்ற வேண்டும் அப்படிங்கறத நீங்க கருதுறீங்க? அதாவது இவங்களை பொறுத்தவரையில் அவங்க மத்திய அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசாங்கம் ஒன்றும் கடுமையாக விமர்சிப்பவர்களாக தெரியவில்லை. ஓகே. இப்போ வரப்போகின்ற தேர்தலில் கூட அவங்களுக்கு ஆதரவாக செல்வார்களோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது மாதிரி எதுவே ஆனா இப்ப நீங்க ஒன்னே என்னன்னா இப்ப பாஜக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க கட்சியை பெருசுபடுத்தணும்னு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு கட்சி அண்ணா ஏஐடிஎம்கே இருக்கு. அது ஒரு பிரதான கட்சி, எதிர்கட்சி. அதுக்கு ஒரு வாக்கு சதவீதம். இப்ப இந்த தளத்துல இவங்க செயல்பட வேண்டியிருக்கு. இவங்க கொள்கை அரசு இதை தாண்டி இவங்க எப்படி இப்ப அவர் விஜயகாந்துக்கு என்ன நீங்க அவர் இது பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் கூட இதுக்கு முன்னால் பேசணும்னு சொன்னாரு, இவங்களை பத்தி சொன்னார். ஆனா அவரு என்னன்னா ஒரு நல்ல மனுஷன், அவர் நிறைய உதவி செஞ்சிருக்காரு மக்களுக்கு. அந்த மாதிரி இவங்க ஒரு நல்ல பேரை இன்னும் சிறப்பா எடுத்து அந்த மாதிரி தான் நீங்க ஏன்னா அரசியல் நிலைப்பாடை வைத்துக் கொண்டு மக்கள் உங்களை மதிப்பீடு பண்றதில்லை. நீங்க அந்த உங்களுடைய பணிகள் இருக்குல்ல, மக்கள் பணிகள், மக்கள் நல பணிகள், அது செழுமைப்படுத்தும் பொழுது அதை வைத்துக் கொண்டு உங்களுடைய அரசியல் நிலப்பாடை பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய அரசியல் கட்சி வளரலாமே தவிர இந்த அரசியல் கொள்கை சித்தாந்தங்களை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி இனிமேல் வளரும் அப்படிங்கிற கருத்து எனக்கு அந்த மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் அதான் சாத்தியமான எனக்கு தெரியல. பட் ஆனா மக்கள் நல பணிகளை நீங்கள் செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை அவர்கள் செய்வார்களாயானால் அவங்க கட்சி வளர்வதற்கு ஒரு இது இருக்கு. ஆனா அந்த கட்சி வளர்வதற்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன. அதனால அது முன்ன இருந்ததை விட இப்ப அதிகமான சவால்கள் இருக்கின்றன. அதுக்கு போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். அதனால இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பிரேமலதா அவர்கள் செயல்பட வேண்டும்.
இந்த கட்சிக்கு சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 6 மாத காலத்துல நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கட்சியை கூட்டணியில சேர்த்துக் கொள்வதற்கான வலிமை அப்படிங்கிறது இந்த கட்சிக்கு இருக்கா? அதை அந்த கூட்டணி ஒருங்கிணைக்க கூட அந்த கட்சிகள் அதனை எதிர்பார்க்குமா இந்த கட்சியிடம்? இப்ப வலிமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு முன்ன இருந்த வலிமையில எந்த வலிமையும் கிடையாது. ஓகே. ஆனா விஜயகாந்த் என்ற நபருக்கு ஒரு மரியாதை இருக்கு சமூகத்துல இன்றைக்கும். ஓகே. அது ஒரு அது வந்து உங்களுக்கு அது வந்து வாக்குகளாக மாறி இருக்கிறதா அப்படின்னாலாம் நம்ம இப்ப சமீப காலத்தில் பார்க்கும்போது அது மாறல. அவரே கூட தோற்று விட்டார். ஓகே. ஆனால் அதுதான் வைத்துக்கொண்டு அதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற யூஎஸ்பி. ஓகே. அதை வைத்துக்கொண்டு அந்த ஒரு பிராண்ட் வேல்யூ வைத்துக்கொண்டு அப்புறம் இந்த ஒரு அவங்களால என்ன விதமான மக்கள் நல பணிகளை கடந்து வருகின்ற ஒரு சில மாதங்களை செய்ய முடியுமா செய்து அதை வைத்துக்கொண்டு இப்பொழுதைக்கு அவங்களுக்கு வந்து இருக்கின்ற ஒரு பங்கு வந்து ஒரு சிறிய பங்காத்தான் இருக்கும். பட் ஆனால் இது ஒரு நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்துல அவங்க பொறுமையாக இருந்து சென்று தளராமல் மனம் தளராமல் செயல்பட்டாதான் அதுல வந்து வெற்றியை காண முடியுமே தவிர மற்றபடி இம்மீடியட் ரிசல்ட்ஸ் நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.